வணக்கம். நான் தான் பின்முத்து, கரூர் பொன்முத்து. அதான் உங்களுக்கு தெரியுமே, நல்லா இன்டர்நேஷனல் லெவலில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வாழ்த்துக்களும் அது கவிதைகளும் போட்டு போட்டு கோடிக்கணக்கான கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்களை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தாப்பில் என்ன யூடியூப் போட சொல்லி எக்கச்சக்கமான மேட்ரு உங்கள்கிட்ட இருக்குது. யூடியூப் போடுங்க, மக்களுக்கு பயன்படுற கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அசிங்கமானது, தீவிரவாதம், செக்ஸு, ஆபாசம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல மேட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி மேலே பல பேர் யூனிவர்சிட்டியிலிருந்தெல்லாம் எனக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்க்கும்போது இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் யூடியூப் போடுறாரு, அதை பற்றி பேசுகிறாரு, இதை பற்றி பேசுகிறாருன்னு நானும் நிகழ்ச்சிகளை பார்த்தேன். சரி, நமக்கு சமூக விழிப்புணர்வு, மக்கள் போகிற போக்கு, இளைஞர்கள் போகிற போக்கு, இதெல்லாம் ஒரு தகாத செயல்கள் நடக்கிற சமூகம் ஏன் நடக்குது, இந்த இயற்கையெல்லாம் ஏன் இப்படி நஞ்சுகளாக விஷமாக போச்சு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி ஒரு தத்துவார்த்தமாக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். நிச்சயம் அவசியம் ஏற்படுத்தணும். அப்போ இந்த குடும்பத்தை அதனால் சமூக விழிப்புணர்வு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1000 பிரச்சனைகள். ஏன் பிரச்சனைகள் வருது? வருமானம் இல்லாதனால, வருமானம் வந்தால் எதனால் பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தத்துவத்தை நான் சொல்ல போகிறேன். அம்பானி மகனுக்கு ஆனந்துக்கு கல்யாணம் நடந்தது, உலக புகழ்பெற்ற திருமணம். அதை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, பார்த்தீங்களா? இந்த பையன் ஆனந்தன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறான் ரிசப்ஷனில், நான் எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் ஃபாதர் மதருக்கோ நான் ஒத்து வரல, நான் படிக்கும்போது கெட்டு போயிட்டேன், ஓரின சேர்க்கையில் சேர்ந்து என் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டாங்க பசங்க, இப்படியே விட்டா அவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபாதர் மதர் இவங்களெல்லாம் முயற்சி இல்லாதான் இப்போ நிற்கிறாங்கும் போது இந்த உலக கோடீஸ்வரன்னு சொல்கிறாரு அம்பானி, அவர் தனியாக உட்காந்து கதற பார்த்தீங்களா? கொட்டுது கண்ணீர். ஆனால் பணம் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்குது, ஆனால் உணர்ச்சியை அடக்க முடியுதா? இருக்கு. ஒவ்வொரு கடவுளுக்கே, சிவனுக்கே ஒரு பிரச்சனை, கிருஷ்ணனுக்கு ஒரு பிரச்சனை, கந்தனுக்கு ஒரு பிரச்சனை, கர்ணனுக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாத உலகம் ஏது? பிரச்சனை இல்லாத இயற்கை ஏது? இதெல்லாம் நான் விளக்கி உங்களுக்கு கவிதைகள் நான் எப்படி எழுதணும், வாழ்த்து சொன்னா அதே மாதிரி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, வைத்தியம். இப்போ முழங்கால் 30 வயசு 25 வயசுலேயும் முழங்கால் வலி. என்னடா அப்படின்னு சொன்னால் எல்லா உணவுகளெல்லாம் விஷமாக போச்சு அப்படின்னு. ஏன்னா விஷமாக போச்சா அப்படின்னா எல்லாத்துக்கும் முழங்கால் வலி வந்துடுமா? 10-20 வயசுலேயே வந்துட்டா அவன் எப்போதான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவான்? அதுக்கு வழி அந்த இயற்கையை எதிர்க்கிறது. அதில் எதிர்த்து நம்ம ஊக்க சக்தியை வாழ்றதுக்கு என்ன வழி? அந்த முழங்கால் வலியை இல்லாமல் படுற பயிற்சி என்கிட்ட இருக்கு. நிறைய பேத்துக்கு குணம் இருக்கு. இப்போ அது இல்லை. எங்கே பார்த்தாலும் நாற்றம் எடுத்த சமுதாயமாக இருக்குது, நாற்றம் எடுத்த காற்றுகளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் விஷ மூச்சு காற்றுது. அந்த இறப்பை எதுக்காகும்? அந்த நுரையீரல் எதுக்காகும்? அவன் மூச்சு விட்டு உயிர் வாழ முடியுமா? இந்த நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பிராணாயாமம் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அலர்ஜி ஆஸ்மாவெல்லாம் குணப்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் இலவசமாக உங்களுக்கு. என்ன நோய் வந்தாலும் சரி, ஓகேவா? வணக்கம், நாளைக்கு தொடர்றேன்.